நல்லா எண்ணெய் மிதக்க ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. உங்க அம்மா கிட்ட நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்ப ஊத்தி பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டைன்னு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுவீங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் பெருசா வேணாம், கஞ்சி வத்தல் அப்பளம் இருந்தா போதும். சும்மா ஜம்முன்னு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 3 போல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்த மொச்சக்கொட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதுல உப்பு இருக்கு, அதனால நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் சேர்க்க போறது இல்ல. குழம்பு நல்லா கொதிச்சதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன். இப்ப அதையுமே சேர்த்து ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சு மேல வந்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி. அந்த மொச்சக்கொட்டையோட ஃபிளேவர்ல இந்த குழம்பு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ஒரு குவிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? ரொம்ப நாளா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் எந்த பிசிக்கல் எக்ஸசைஸும் இல்லாம வெறும் ஃபுட் மூலமாவே நான் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 150 டேஸ்ல 20 kgs வரைக்கும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்க, பிசிஓடி, டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே அதை கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் கோச் ஷபம் நடத்துற ஃப்ரீ வெயிட் லாஸ் அவேர்னஸ் செஷன் ஜூலை 24 7 PM போல நடக்குது. நான் உங்க பேஜை டேக் பண்றேன் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் நான் ஸ்டோரியில ஆட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. பை.